ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா கேட்டிங்கன்னா, மறக்காமல் நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் எல்லாருக்குமே இதுக்கு மேலே ஒரு முடிவுங்கிறது நம்மளுக்கு தெரியாமல் இருக்கக்கூடாது. எதாக இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் இருந்தேன். ஆனால் எந்த ஒரு விஷயத்தில் நம்மளுக்கு ஒரு முடிவாக ஒரு விஷயத்த நம்ம நினச்சாலுமே அதுக்கு இடையில நம்மளுக்கு தேவையான விஷயங்களை நம்மளுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கான இதுங்கிறது தைரியம் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எதாக இருந்தாலும் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் இதுக்கு மேலே நம்மளுக்கு தேவையான விஷயங்களை இது பண்ணிட்டு போயிட்டுருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். அதனாலேயே நான் இதுக்கப்புறம் அம்மாக்கிட்டேயும் சரி மற்றவங்கக்கிட்டேயும் சரி எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நம்ம கவலைப்பட்டுட்டு இது பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. போக போக எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு விஷயந்தான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அதனாலேயே நான் யாருக்கிட்டேயும் அந்த அளவுக்கு சொல்லலை. இதுக்காக தான் நான் இந்த ஒரு விஷயத்துக்காக தான் எல்லாத்தையும் நான் இது மாற்றிக்கிறேன், பண்ணுறேன், செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை. ஏன்னா சொன்னோம் அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கான ஒரு இதுங்கிறது நம்மளுக்கு கிடைக்காது. கிடைச்சாச்சுன்னா நம்மளுக்கு அது சரியாகவும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி இது பண்ணியாச்சு. அதனால நான் அம்மாக்கிட்ட சொல்லிட்டேன், இதுதாம்மா என்னால் முடிஞ்சது, எனக்கு முடிஞ்ச விஷயத்த தான் நான் செய்ய போகிறேன், பண்ண போகிறேன். அதுக்கிடையில் நான் எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய போகிறது கிடையாது. எதில் எனக்கு கரெக்டாக தோணுதோ அந்த விஷயத்த நான் வாழ்க்கையில் செஞ்சனாலே போதும். தான் எனக்கு எப்போதுமே நிம்மதி தரக்கூடிய விஷயமா இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதுவும் உண்மை தான். நம்மளுக்கு எப்போதுமே ஒரு விஷயத்தில் நிம்மதி தரக்கூடிய விஷயங்களை தான் வாழ்க்கையில் கொண்டுட்டு போகணும். அதுக்கு இடையில நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்களை எதுவுமே நம்ம கொண்டுட்டு போகக்கூடாது. எது நடக்குதோ நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நான் இருந்தேன். அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு இதுக்கப்புறம் நம்ம சரியான ஒரு விஷயத்த தான் அணுகுறோமா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு சரியான ஒரு விஷயங்கிறது கிடைக்கும். அதுக்கு இடையில நம்மளுக்கு எதுவுமே சரியான ஒரு விஷயம் கிடைக்காம இருக்கிறப்ப நம்ம அதுக்கு சரியாக சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும், போக போக எல்லாம் சரியாயிடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு கொஞ்சம் மனசு கவலையாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு ஏதாவது ஒரு சோகமான ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும் எல்லாமே சரியாயிடும்மா. நீங்கள் அதுக்காக கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை போக போக நம்மளுக்கு கொண்டுட்டு வரதுக்கான இதுங்கிறது வேணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோன்னே, சரி நீங்கள் அதையெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. எல்லாமே நடப்பதெல்லாம் நன்மைக்கு அப்படின்னு நினச்சிட்டு நம்ம போக வேண்டியதுதான் அப்படின்னோடனே, ஆமாம் அதுவும் உண்மை தான். நம்மளுக்கு இதுக்கு அப்புறம் ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் மனசு நம்மளுக்கு கவலையாக இருக்குதோ இல்லையோ, அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு நடந்த விஷயங்களை நம்ம யோசிக்காமல் எந்த ஒரு முடிவும் எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப மனசு இதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதனால் இதுக்கு அதுக்குன்னு சேர்த்து நம்ம எந்த ஒரு இதையுமே மனசார ஏற்றுக்கிட்டு போயிட்டுருக்கணுமே தவிர, அதை விட்டுட்டு நம்ம தேவையில்லாத விஷயங்களை ஒரு குழப்பிக்கிறதுங்கிறது அதை நம்ம ஒரு இதாக நடத்துக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. அதனால் இதுக்கு அதுக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு வேறு மனசை இது பண்ணிக்க வேண்டாம். போக போக எல்லாமே சரியாயிடும். போக போக சரியாகிற விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. அதனாலேயே இந்த நேரத்துக்கு இதுக்கு நம்ம ஒரு சில இதை நம்ம நம்பிக்கையாக இது பண்ணோம்னாலே போதும் அப்படிங்கிற மாதிரி நான் எல்லாருக்கிட்டேயும் சொல்லிகிட்டு இருந்தேன். ஆமாம் அது உண்மை தான். நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் நம்பிக்கையாக இருக்கிற விஷயங்கள் இருந்தால் போதும்.